நான் புதுசா ஒரு அமைப்பை உருவாக்க போறேன். தாத்தா பாட்டி ஒர்க் ஷாப். பாட்டியும் தாத்தாவும் ஒர்க் பண்ற ஷாப் விளங்கிடும். சுஜாதா, ஒர்க் ஷாப்னா அவங்கள தயார் பண்ற இடம், ட்ரைனிங் சென்டர். வயசானவங்க வீட்ல தனியா இருக்கும்போது என்னென்ன பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். அதான் பேப்பர்லயும் நியூஸ்லயும் சொல்றாங்களே, நீ என்னமா புதுசா சொல்ற? Will you keep quiet? கான்வென்ட்ல படிச்ச கல்வி போட்டிருக்க, ரொம்ப சிலிப்பிக்கிறான். அர்ச்சனா, என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பார்க்கலையே வெயிட் பண்ணி இதை வந்துடுறேன்னு போனியே, ஞாபகம் இருக்கா? My God, சத்யமூர்த்தி. வர வர பேப்பரை திறந்த அநியாயமான செய்திகளா இருக்க. எங்க பார்த்தாலும் வீடு கட்டி ஏமாந்தவங்க, சீட்டை கட்டி ஏமாந்தவங்கன்னு இதே நியூஸ் தான். அட நான் அதை சொல்லலம்மா. வீட்டுல தனியா இருக்கிற பொம்பளைகளை வெட்டுறது, கொலை பண்றது, இப்படி கொடூரமான செய்திகளா இருக்க. கதவை திறந்து போட்டுட்டு டிவி பாக்குறது, யாரு வராங்க யாரு போறாங்கன்னு பாக்குறது இல்ல. அப்புறம் இதானே நடக்கும். இந்த கொலையெல்லாம் நோட்டம் விட்டு தான் பண்றாங்க. ஆமாமா, நோட்டை விட்டு தான் பண்றானுங்க. ஐயோ, தங்க விலையை பாத்தீங்களாக்கா, என்னமா ஏறி இருக்குன்னு. சுஜாதா, நான் முக்கியமான நியூஸ படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னடா தங்க விலை ஏறிடுச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிற? சரி, எங்க தப்பு நடக்குது என்னன்னு கண்டுபிடிக்க போலீஸ் இருக்கு. நீங்களும் நானும் மணிக்கணக்கா பேசி என்ன பண்ண போறோம்? ஆட, என்ன நீ பொறுப்பில்லாம பேசிட்டு இருக்கிற? பொதுமக்கள் உஷாரா இருந்தா இப்படி எல்லாம் நடக்காது. எப்படி உஷாரா இருக்கிறது? எவன் எப்ப வர போறான்னு யாருக்காவது முன்னாடியே தெரியுமா? சுஜாதா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னக்கா, போலீஸ் வேலையில எதுவும் சேர போறீங்களா என்ன? இந்த வயசுக்கு அப்புறம் சேர்த்துப்பாங்களா? யூனிஃபார்ம் என்னமோ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அதுக்காக ரிஸ்க் எடுக்கணுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் பொதுமக்களுக்கு சேவை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. பின்ன எப்படி? நான் புதுசா ஒரு அமைப்பை உருவாக்க போறேன். தாத்தா பாட்டி ஒர்க் ஷாப். பாட்டியும் தாத்தாவும் ஒர்க் பண்ற ஷாப் விளங்கிடும். சுஜாதா, ஒர்க் ஷாப்னா அவங்கள தயார் பண்ற இடம், ட்ரைனிங் சென்டர். வயசான காலத்துல எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, எந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது, இப்படி எல்லாம் தான். ஓஹோ, ஒரு தாத்தாவே ஒரு பாட்டியை தயார் பண்ணா எப்படி பத்தும்? இந்த ஒர்க் ஷாப்புக்காக ஒரு 6 பிளாட்ல இருந்து ஒரு 6 தாத்தாவை பிடிக்கிறோம். வேறொரு 6 பிளாட்ல இருந்து ஒரு 6 பாட்டியை பிடிக்கிறோம். இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணி இவங்க எல்லாம் தயாரானதும் நெக்ஸ்ட் பேட்ச களத்துல இறக்குவேன். அப்பதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். இது எத்தனை மாசம்? ஜஸ்ட் 1 month கோர்ஸ். அவங்கள தைரியமா தயாரானதும் கையில ஒரு சர்டிபிகேட் கொடுத்து, ஒரு வாக்கிங் ஸ்டிக்கையும் கொடுத்து, மக்களோட மக்களா வெளி உலகத்துல கலக்கி விட்டுடுவேன். கேக்குறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா தாத்தா பாட்டியை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அதான் பிட் நோட்டீஸ், மொபைல் SMS, பிளாட் வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன், இவங்க கிட்ட எல்லாம் தகவல் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, தாத்தா பாட்டி அப்டேட் அகாடமி அப்படின்னு ஒரு சென்டரை ஓபன் பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஏமா, இதான் அந்த ஒர்க் ஷாப் நடத்துற வீடா? ஆமா, உள்ள வாங்க. ஆமா, உங்களுக்கு யாரு சொன்னா? பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு விட்டு இருந்தியா? எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல, அதுக்காக இவ்வளவு பப்ளிசிட்டி கூடாதுமா. கால்ல முள்ளு குத்துதேன்னு குனிஞ்சேன், அதுக்குள்ள முதுகுல எவனா ஒருத்தர் நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டாமா. நான் தான் 4 பசங்களை அந்த வேலைக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இவன் பார்க்கல சுத்தம் போது இவன் முதல்ல ஓட்டிருந்த நோட்டீஸை படிக்கிறதுக்காக நிறைய பேர் இவன் பின்னால சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, அதுல ஒருத்தரா நீங்க? எப்படியோ ஜாயின் பண்ற எண்ணத்துல வந்தீங்களே, அதுக்கே ரொம்ப சந்தோஷம். வீட்டுல பேரன் பேத்தி பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லை தாங்கல, அதான் அக்கடான ஒர்க் ஷாப்பில் உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை பாருங்க, வயசானவங்க பாதுகாப்புக்காகத்தான் இந்த ஒர்க் ஷாப்பே ஆரம்பிச்சிருக்கேன். பொழுதுபோக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. அம்மாடி, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஏண்டா, அந்த பொண்ணு எவ்வளவு அக்கறையோட இத்த நடத்துது, அதை புரிஞ்சுக்காம பொழுதுபோக்கா வரலாமான்னு கேட்குறியா? சும்மாறா. சரி சரி. அம்மா, கண்ணுக்கு லட்சணமா இருக்கம்மா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போல தோணுது.
கண்டிப்பா நாங்க வரோம். வாடா. சரியான ரவுடி கிழவனுங்களா இருப்பானுங்க போல் இருக்க. சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டிருப்பாங்க. வாங்க சுஜாதா, எத்தனை பாட்டிங்க வர்றாங்க? எத்தனை பாட்டிங்க வெயிட்டிங் லிஸ்ட்? ஒவ்வொரு ஃபிளாட்டா ஏறி இறங்கி ஒவ்வொரு பாட்டியை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள எனக்கு வாயை வலிச்சு போச்சு. அடேங்கப்பா, எத்தனை கேள்வி கேக்குதுங்க. சரி, இப்ப என்னதான் முடிவு? 3 பாட்டிங்க கிட்ட பேசிருக்கேன். 2 பாட்டிங்க சரி வராது. இன்னொரு பாட்டி ஸ்கூலுக்கு போன பேரனையும் கூட்டிட்டு வரேன்னு சரிப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஆரம்பிக்கும் போதே அந்த சைடு 6 பாட்டி, இந்த சைடு 6 தாத்தாங்க இருந்தாதான் சரியா வரும். நீங்க இங்க உட்கார்ந்து சுலபமா சொல்லிட்டீங்க. ஃபீல்ல இறங்குறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். ஏதோ சேல்ஸ் கேர்ள் வந்திருக்கான்னு வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு ஒர்க் ஷாப்பை ஆரம்பிச்சே ஆகணும். அக்கா, கோவில்ல கதை சொல்ற கோபாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சீரியலுக்கு நடுவுல கமர்ஷியல் பிரேக் வர மாதிரி கதைக்கு நடுவுல நம்ம ஒர்க் ஷாப்பை பத்தி சொல்லிருக்கேன்க்கா. வெரி குட் ஐடியா. தினமும் ஏதாவது ஃப்ரீயா குடுக்கறோம்னு தெரிஞ்சதுன்னா தாத்தா பாட்டிங்க கண்டிப்பா வருவாங்க. நல்லா இருக்கே. சும்மா இருக்க தாத்தா பாட்டிங்களை கூப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் தர முடியுமா? கிஃப்ட்னா என்ன? விசிறி, சின்ன பாய், 4 ஸ்லோக புக்குங்க. அதுக்கு ஏதாவது போட்டி வச்சு ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுத்தாலாவது நியாயம். நான் என்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போறேனா இல்ல தாத்தா பாட்டிங்களை வச்சு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்க போறேனா? அக்கா, ஒண்ணு பண்ணலாம். வாரம் ஒர்க் ஷாப் முடிஞ்சதும் அவங்க எல்லாரையும் பஸ்ல ஏத்தி ஏதாவது ஒரு கோவில் கூட்டிட்டு போலாமா? அதெல்லாம் வேண்டாத வேலை. வயசானவங்க பஸ்ல ஏறும்போது படிக்கட்டுல கால் தவறி கீழே விழுந்துட்டாங்கன்னு வெயி, அப்புறம் அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்துறதுல இருந்து அடக்கம் பண்ற வரைக்கும் எல்லாம் நம்ம தலையில தான் விழும். எனக்கு என்னமோ பப்ளிசிட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தியேட்டர்ல ஸ்லைடு கொடுத்தா என்ன? ஸ்லைடு போடும்போது எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. இதை விட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி. மீராவின் ஒர்க் ஷாப்பில் சேர்ந்ததிலிருந்து எங்க வீட்டுல எந்த பொருளும் திருட்டு போகல, எங்களை யாரும் இன்னும் கொலை பண்ணல அப்படின்னு. எப்படி இது அந்த தாத்தா பாட்டி பாக்குறாங்களோ இல்லையோ, அந்த கொலைகாரன் பார்த்தா முதல்ல உங்களை போட்டு தள்ளிடுவான். சுஜாதா, சுமங்கலி பிரார்த்தனைன்னு வர வச்சு கிழவிங்களை கூடத்துல உட்கார வச்சு குங்குமத்தை கொடுத்து மடக்கிடுவோம். பாட்டிக்கு இந்த ஐடியா ஓகே. ஆனா தாத்தாவை எப்படி கூப்பிடுவீங்க? ஏற்கனவே 2 தாத்தா வந்துட்டு போயிட்டாங்க. என்ன கொஞ்சம் ஜொல்லு பார்த்தீங்க. இருந்தாலும் நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வெயி, நிறைய பேரை கூட்டிட்டு வந்துருவாங்க. அது எப்படி? அது அப்படிதான். இவ்வளவு பேர் ஆர்வமா இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் தொடர்ந்து விடாம வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். நான் இஷ்டப்பட்டு வரல, இவன் தான் போய் சொல்லி பீச்சுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டான். பரவாயில்ல, நல்லதுதான். உட்காருங்க. ஹலோ, யாரு? கொஞ்சம் சத்தமா பேசுப்பா, காதல விழ. முத்தப்பாவா? ஏண்டா கடைசியில் அந்த வண்டியை என்ன விலைக்கு தான் கொடுத்த? ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டியடா. ஹலோ, இருடா, அப்புறமா பேசுறேன். அடாடாடாடா, ஒரு 5 நிமிஷம் போன்ல பேச விட மாட்டேங்கிட்டே. பெரிய ரோதனையா போச்சுமா உன்னோட. இங்க கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஒர்க் ஷாப்புக்குள்ள வரும் பொழுதே மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். வீட்டில் ஒரு கழிவை சமாளிக்கிறதே கஷ்டம், இங்க இவ்வளவு கழிவுங்க இருக்கிறாங்களே. சரிடா, ஒண்ணு கூட பார்வையா இல்லையே. வயசானவங்க வீட்டுல தனியா இருக்கும்போது என்னென்ன பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். அதான் பேப்பர்லயும் நியூஸ்லயும் சொல்றாங்களே, நீ என்னமா புதுசா சொல்ற? Will you keep quiet? கான்வென்ட்ல படிச்ச கழுவை போட்டிருக்க, ரொம்ப சிலிப்பிக்கிறான். முதல்ல வீட்டு வேலைக்காரங்களை பத்தி பேசுவோம். வீட்டுக்கு வேலைக்கு வைக்கிற ஆட்களை பார்த்து வைக்கணும். எப்படி ஒரு மாசம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட பழகி அப்புறமா வேலைக்கு வைக்கணுமா? அப்படி இல்லைங்க, அது நீ ஏமா சொல்ற? அவங்க சொல்லட்டும்.
வேலைக்காரங்க மூலமா தான் நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாம் வெளியில போகுது. அதனால நாம வேலைக்கு வைக்கும் போது அவங்க யாரு, எங்க இருந்து வர்றாங்க, நல்லவங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு தான் வேலைக்கு வைக்கணும். வரும்போது எல்லாரும் நல்லவங்களா தான் வர்றாங்க, அதுக்கப்புறம் கெட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு காரணம் நீங்க தான். வேலைக்காரி வந்த உடனே வீட்டை திறந்து போட்டு போயிடுறது. அவ எங்க என்ன இருக்குதுன்னு பாத்துக்கலாம். வேலைக்காரி வந்தா நாங்க தான் பாத்துக்கணுமா? ஏன் நீங்க பாத்துக்க கூடாதா? வேலைக்காரி அழகா இருந்தா கண்டிப்பா பாப்போம். சைலன்ஸ். சண்டை போடாதீங்க. பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். இப்ப ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, வேலைக்காரங்களை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? என் வீட்டு வேலைக்காரி 10 வருஷமா வேலை பாக்குறா. இது வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்ல. அவளாவே எடுத்துக்கிட்டு போயிடுவாளா? இவ யாரு நடுவுல? ஆயான்னு நினைக்கிறேன். ஆயாவுக்கு இவ்வளவு அலங்காரமா? அதானே. மே கம் இன்? ஒர்க் ஷாப் வர நேரத்துல என் பேத்தி வந்துட்டா, அதான் லேட் ஆயிடுச்சு. ஐ எம் அர்ச்சனா. வாங்க உட்காருங்க. அர்ச்சனா, என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பார்க்கலையே வெயிட் பண்ணி இதை வந்துடுறேன்னு போனியே, ஞாபகம் இருக்கா? மை காட், சத்யமூர்த்தி. அர்ச்சனா, என் பேரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிய நீ? உங்ககிட்ட பேசணும். அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. அந்த ரவுடி கிழவனோட ஒரே பிரச்சனையா இருக்கு. இனிமே அந்த கிழவன் வந்தா ஒர்க் ஷாப்குள்ள விடவே கூடாது. நேத்துக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த கிழவனை பார்த்தேன். இனிமே ஒர்க் ஷாப் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஹலோ மேடம், நாங்க ஒன்றும் ரவுடிங்க இல்லை. என் பேரன் பேத்திகளாம் 20 வருஷமா அமெரிக்காவில் இருக்காங்க. நாங்க வருஷத்துல பாதி நாள் அங்கதான் இருப்போம். நீங்க எங்க வேணா இருந்துக்கங்க, ஆனா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையே. அதுக்காக வயசானவங்கன்னா கோவில் கோலம்னு சுத்திட்டு மூலையில முடங்கி கிடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சாரி, ஐ ஆம் ஆல்வேஸ் 16. நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, ஆனா அந்த பக்கம் மட்டும் வரக்கூடாது. அப்ப ஒருத்தர் கூட உள்ள வர முடியாது. தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்ணுவேன். நாங்கெல்லாம் காலேஜ் டேஸ்லயே இந்த சிட்டியே கலக்கணுங்க. இதுக்குதான் தாத்தா பாட்டியெல்லாம் இன்டர்வியூ வச்சு எடுக்கணும்னு சொல்றது. ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா எவ்வளவு இடைஞ்சல் பாரு. என்ன கிளாஸ் 4 மணிக்கு தானே, சீக்கிரமா வந்துட்டீங்க. இனிமே நாங்க ஒர்க் ஷாப் வர மாட்டோம். ஏன்? அன்னைக்கு அர்ச்சனாவுக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் அர்ச்சனாவுக்கு என்ன ஆச்சு? எவனோ ஒருத்தன் கலாட்டா பண்றான்ல, அது மாதிரி நாளைக்கு எங்களையும் பண்ணா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சது வயசானவங்களோட பாதுகாப்புக்காகத்தான். நீங்க இதுக்கே பயந்தீங்கன்னா வீட்டுல இப்படி தனியா இருப்பீங்க. சத்யமூர்த்தி இங்க இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாருங்க, சத்யமூர்த்திக்கு உங்களுக்கும் என்ன பிளாஷ்பேக்? நானும் அவனும் ஒரே காலேஜ் தான் படிச்சோம். சரியான ரவுடி. எப்ப பாரு என் பின்னாடியே சுத்தி வருவான். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நச்சரிச்சான். சரி பார்க்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தா சரி, வருத்தப்படாதீங்க. மீரா, இனிமே லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியான கிளாஸ் எடுத்துருக்கோம். ஐயோ, அதுக்கெல்லாம் நேரம் இருக்காதேம்மா. வேணா ஒண்ணு செய்யறேன், நடுவுல ஸ்கிரீனை போட்டுறேன். இந்த சைடு ஜென்ஸ், இந்த சைடு லேடிஸ்னு. ஓகேவா? என் பேரன் என் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், இது உன்னோட பர்சனல் விஷயம். சத்யமூர்த்தியால ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு. சரி, ஓகே. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே ஒர்க் ஷாப்ல ஒன்லி பார்ட்டிஸ் மட்டும்தான், நோ தாத்தாஸ். மீரா, யாரு யாரு? கொண்டையில யாரோ ராக்கெட் விட்டுருக்காங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இது சத்யமூர்த்தியோட நான் பார்த்த ஒரே படம் பாலும் பழம். பாதி பிளாஷ்பேக்க சொல்லாமையே விட்டுட்டீங்களே. என்ன என்னவா மீரா, உன்னுடைய ஒர்க் ஷாப்ல லேடிஸுக்கு மட்டும் தான் புதுசா ரூல் போட்டுக்கிறியாமே? ஆமா, பெண்களுக்கு. ஸ்மால் கரெக்ஷன், கிழவிகளுக்கு மட்டும் சொல்லுங்க. சரி, கிழவிங்களும் பெண்கள் தானே, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயந்தாங்க, அதனால தான் அப்படி ஒரு ரூல் போட்டேன். சோ ஒன்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிற தாத்தாக்களை வெட்டி கொன்னு கொத்தி கூறு போட்டாலும் பரவாயில்ல,
பாட்டிகள் மட்டும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஹலோ மிஸ்டர், இது நான் இஷ்டப்பட்டு நடத்துறது. இங்க என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னா மனித சங்கிலி போராட்டம் நடக்கும். பஸ்ஸை எரிப்போம். வயசானவங்களாச்சே திட்ட வேண்டாமேன்னு பாக்குறேன். யோ, இதுக்கும் போராட்டத்துக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இப்படி ஏதாவது நாங்க செஞ்சாதான் பப்ளிக் அட்டென்ஷன் எங்க மேல வரும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதை வெளியில போங்க. இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம். வெளியில நின்னு பாருங்க, வீட்டுக்குள்ள வராதீங்க. It's your birthday. We gon' party like it's your birthday. We gon' sip Bacardi like it's your birthday. கர்மண்டா. புதியவர்களிடம் பழகாதே, செல்போனை மறக்காதே, கிரில் கேட்டை திறக்காதே. இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கேஸ்காரன் மத்தியானம் தான் வர்றா, அப்ப கேட்ட திறக்காம இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா? எதிர் வீட்டுக்காரங்களை கூப்பிடுங்க. எதிர் வீட்டுக்காரங்க இல்லையா? வர்றவன் உங்களை கொன்ன தப்பே இல்ல. ஏமா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இத பாருங்க, உங்க கையில எப்பவுமே மொபைல் போன் இருக்கணும். வீட்ல யாரு இல்லாத போது கிரில் கேட்டை இழுத்து போட்டணும். நகை பணம் எல்லாத்தையும் 4 பேர் பாக்குற மாதிரி டேபிள் மேல வைக்க கூடாது. நிறுத்துமா. ஹலோ, யார் பாணி? எங்க பாட்டி எங்கங்க? யாரோ பாட்டி? அர்ச்சனா பாட்டி. ஓ, அவங்களா? அவங்க இன்னைக்கு வரலையே. வரலையா? நான் தான் இங்க கொண்டு வந்து பைக்ல விட்டுட்டு போனேன். விட்டு இருக்கலாம், ஆனா அவங்க உள்ள வரலையே. இதான் நீங்க ஒர்க் ஷாப் நடத்துற லட்சணமா? ஏய், அவங்க என்னமோ இங்க இருந்து தான் காணாம போன மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற. ஏங்க, பொய் சொல்லாம சொல்லுங்க, எங்க பாட்டியை துபாய்க்கு வித்துட்டீங்களா? ஆடா அறிவு கெட்டவனே. ஒரு கார்பெண்டரோ பிளம்பரோ துபாய் போனா கூட ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சிக்கலாம். ஓ பாட்டிய துபாய்க்கு வித்தா எவன் வாங்குவான்? சும்மா சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க, உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? ஏண்டா பாவி, தனியா இருக்கிற பெருசுங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நான் இந்த ஒர்க் ஷாப்பை ஆரம்பிச்சேன். அது தப்பா? அவங்க இன்னைக்கு கிளாஸுக்கு கிளம்பும் போதே ரொம்ப டல்லா தான் இருந்தாங்க. ராத்திரி முழுக்க சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தின்னு புலம்பிக்கிட்டே கட்டில இருந்து 4 தடவை கீழே விழுந்துட்டாங்க. யார் அந்த சத்தியமூர்த்தி? ஐயோ, அது அந்த ரவுடி தாத்தா. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு ரவுடி தாத்தாவை விட்டு உலகம் தெரியாத என் பாட்டிய கிட்னாப் பண்ணிருக்கீங்க. என்ன கன்றாவி கிட்ட உன் பாட்டிய ஒருத்தன் கிட்னாப் பண்ணோம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள்ல என் பாட்டி வந்தாகணும், இல்லன்னா நீங்க மாட்டுவீங்க. அக்கா, அர்ச்சனாமா கிடைச்சிட்டாங்களா? இல்லக்கா. ஐயோ, நானும் தாம்பரம் பக்கம் அர்ச்சனாமா சைஸ்ல ஏதாவது பொம்பளைங்க போச்சா, இல்ல ஏதாவது ஒரு பொம்பளைய வாயில துணியை வச்சு அடைச்சு கடத்திட்டு போனாங்களான்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தேன். அதெல்லாம் அப்புறம் முதல்ல பேப்பர் படிங்க. என்ன இருக்கு பேப்பர்ல? பாட்டி மாயம். 70 வயது மதிக்கத்தக்க பாட்டி அர்ச்சனா. இவருக்கு பேரன் பேத்திகள் உண்டு. பேரன் பேத்தி இருந்தா தானே பாட்டி. அசோக் நகர் உறவினர் வீட்டில் வசித்து வந்த அந்த பாட்டி 2 நாட்களாக காணவில்லை. அவர் சமீப காலமாக ஏதோ ஒரு வகுப்பிற்கு போய் வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. நாம நடத்துற கிளாஸ் வகுப்பு நடத்தி வந்து தாரா பெயர் மாற்றப்பட்டுள்ளது. மீரா என்ற பேரை தான் தாரான்னு மாத்தி இருக்கிறாங்க. இவருக்கு கடத்தலில் சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தாராவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணிக்க ஹைதராபாத்தில் இருந்து யுவராஜ் என்ற மோப்ப நாயை வரவழைக்கப்படுகிறது. என்ன மோப்பம் பிடிக்கிறதுக்கு நாயா? அக்கா, இனிமே இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. ஐயா, யுவராஜ் என்ற மோப்ப நாயை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? ஆமா, அது எப்படி இருக்கும்? ரொம்ப அவசியம். இந்த கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியூர் போயிடலாம். ஐயோ, இந்த நேரத்துல நம்ம வெளியில போனா போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அதனால நானே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த சத்தியமூர்த்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நானே சொல்ல போறேன். அது அவங்க நம்பணுமே. ஆனா புரியுற மாதிரி நம்ப வைக்கிறேன். நீ என்ன பண்ற? நம்ம வக்கீல் சொடல பாண்டிய இல்ல, அவருக்கு போன் பண்ணி முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிடு. மீரா, மீரா, என்ன மன்னிச்சிடுமா. என்னம்மா நீங்க எங்க போனீங்க? உங்களை காணோம்னு சொல்லி உங்க பேரன்ல இருந்து பேப்பர்கார வரைக்கும் என் தலையை உருட்டிட்டாங்க. நான் ஓடி போனதுக்கு காரணமே அந்த சத்தியமூர்த்தி தான். தெரியும், அவன் உங்களை விடாம தொல்லை பண்ணிருக்கான். வாங்க, நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவனால எனக்கு பிரச்சனை இல்ல, என் பேத்திக்கு தான். மீரா, என்ன சொல்றீங்க? ஆமா மீரா, சத்தியமூர்த்தி அவன் பேரனுக்கு என் பேத்தி துளசிய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணான். அதான் அவன் குடும்பத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிடக்கூடாதுன்னு அவளை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்.
போன இடத்துல அந்த ஊர்லயே ஒரு பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். சரி, சத்தியமூர்த்தி தொல்லை பண்ண ஆரம்பிச்சதுமே நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. பண்ணிருக்கலாம், பட் அவன் அங்க ஒரு லாக் வச்சுட்டான். என்ன? அந்த காலத்துல நான் அவனுக்கு எழுதின காதல் கடிதத்தெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து என் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் அனுப்பிடுவேன்னு பயமுறுத்தினான். அதான் ஓடிட்டேன். ஐயா ஐயா, உங்க அமர காவியத்துல என்ன எல்லாம் அல்லாட விட்டீங்க. மீரா, போன தடவை வீட்டுக்குள்ள வந்தப்ப நாய் இல்லையே, இப்போ வீட்டு வாசல்ல ஆள் உயரத்துக்கு ஒரு நாய் நிக்குது. வாங்கிருக்கியா? ஹைதராபாத்ல இருந்து அந்த யுவராஜ்ன்ற மோப்ப நாய் தான் என்ன பிடிக்க வந்திருக்குது. ஐயா, அந்த நாய்கிட்ட என்ன பாஷையில பேசினா என் நிலைமைய புரிய வைப்பேன். பாத்தீங்களா, ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அங்க எத்தனை தெரு இருக்கு, அந்த தெருவுல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வீடு இருக்கு, நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா சிட்டிக்குள்ள நுழைஞ்சோம்னா எதிர் வீட்டுல யார் இருக்காங்க, அங்க யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு கூட தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்ளோ கிரைம் நடக்குது. என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.